வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதி சதீஷ். சமையல்லாம் நல்லா பண்ணுவீங்களா? பண்ணுவேன் சார். மத்தபடி என்ன ஹாபிஸ் உங்களுக்கு? பாட்டு பாடுவேன், டிராயிங் பண்ணுவேன். டிராயிங்லாம் பண்ணுவீங்க? கவிதை எழுதுவேன், ரங்கோலிஸ்லாம் போட்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன் நிறைய ஸ்கூல்ல. எதையும் விட்டு வைக்க மாட்டீங்களா? பண்ணுவேன் சார் எல்லாருக்கும். சரி, ஒரு 2 லைன் பாட்டு பாடுங்க. ஸ்ரீ கணநாதனே நமோ நமோ, ஸ்ருதஜன பாலனே நமோ நமோ, சங்கரன் புதல்வா நமோ நமோ, சரணமைங்கரனே நமோ நமோ, மூல முதல்வனே நமோ நமோ, மோதக பிரியனே நமோ நமோ. அம்மாப்பா, செம குரலுங்க உங்களுக்கு. நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக்கா பாடினாங்க. இன்னைக்கு எங்களுக்கு தேங்க்யூ. இன்னைக்கு எங்களுக்கு என்ன வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போறீங்க? கீரை காயக்கல்பம் சார். கீரை காயக்கல்பம். இது சாப்பிட்டா ஏதாவது வலி, வாதம் ஏதாவது மாதிரி ஏதாவது போகுமா? நிறைய போகும் சார். நிறைய போகுமா? ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. முளைக்கீரை, எலுமிச்சம்பழம், சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, உப்பு. அவ்வளவுதான் தேவையான பொருளா? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இத முதல்ல வேக வச்சு வச்சிட்டீங்களா அத? ஆமா சார். ஓகே, சோ அத ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு வச்சிட்டீங்க. ஓகே, சோ கவிதை எல்லாம் பாடுவேன்னீங்களா? இப்போ ஆன் தி ஸ்பாட் ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜீ தமிழ் பத்தி ஒரு கவிதை சார். அந்தி பொழுதினிலே, அடிவான செம்மையிலே, மங்கும் வெயிலினிலே, மயங்குகின்ற தென்றலிலே, மங்கை நான் மயங்கினேன், ஜீ தமிழ் அஞ்சரை பெட்டி சமையலிலே. சூப்பர், போங்க. எனக்கு டிஷ்ஷே வேணாம், வயிறு ரொம்பிருச்சு. ஓகே சார். இப்படிதான் உங்க ஹஸ்பண்ட் ஏமாத்துவீங்களா? எப்ப முக்கால்வாசி ஏமாத்த மாட்டோம், எப்பயாவது இந்த மாதிரி உண்டு. ஆனா உண்டு சார். பாத்தீங்களா, தெரியும் எனக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிட்டு கீரையை வந்து ஓரளவு முழுகிற அளவு தண்ணி இருந்தா போதும். வேக வச்சிடணும். குக்கர்ல ஒரு 2 வெயிட் போடலாம், இல்ல மைக்ரோவன் இந்த மாதிரி இருந்தா 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்கணும் சார். சோ இப்போ இது என்ன பண்ணணும்? இது வந்து வேக வைக்கிறப்ப 2 கல் உப்பு போடணும் சார். உப்பு போட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டோன்னே அந்த கீரையோட ஸ்மெல் இருந்தா கொஞ்சம் போயிடும். இப்போ இது வந்து மிக்ஸில போட்டு ரன் பண்ணணும். இது ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கீங்க? எஸ் சார். ஓகே, சோ இப்போ இது ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சமா தண்ணி இருந்தா போதும். கொஞ்சமா தண்ணி இருந்தா போதும். சோ இப்போ அடுப்பு பத்த வச்சிடலாமா? ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? நெய் சார். நெய் நிறைய தேவையில்லை, சும்மா அந்த 2 டீஸ்பூன் போட்டா போதும். தேவைன்னா நமக்கு நிறைய வேணும்னு நிறைய போட்டுக்கலாம், அப்புறமா போட்டுக்கலாம், தேவைப்பட்டுக்கலாம். சோ இது நல்லா கொதிக்கணும் இல்லையா நெய்? ஆமா சார், கொஞ்சம். ஓகே, அந்த இது போற வரைக்கும். இந்த கீரை காயக்கல்பம் வந்து நீங்க செஞ்சீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்கும். தினமும் செஞ்சு சாப்பிட்டதுன்னா நமக்கும் போர் அடிக்கும் கீரைன்னு சொல்லிட்டு, இதை நம்ம செஞ்சு நம்ம அழகான ஒரு டப்பர் வேற இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சோன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்கும். காலையில ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு நம்ம பிரஷ் பண்ணிட்டு இந்த கீரை 1 ஸ்பூன் சாப்பிட்டோன்னா, இந்த மூலவியாதி இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த உடம்பு சூடா இருக்கிறவங்க இதெல்லாம் 1 ஸ்பூன் சாப்பிட்டோன்னா உடம்பு நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது குளிர்ச்சி. ஃபேண்டாஸ்டிக். சோ இப்போ நெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் அதுல வந்து அந்த கீரையை போடணுமா? அரைச்சு வச்ச அந்த கீரை பேஸ்ட் எடுக்கணும் சார். இதுல என்னன்னா சக்கரை ரொம்ப கம்மியா போட்டோன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 1 கப் இந்த மாதிரி கீரை பேஸ்ட்னா 1.5 கப் ஜீனி இருந்தா ஓகேவா இருக்கும். சோ 1.5 கப் சக்கரை போடணும். ஆமா, இந்தாங்க. 1 கப் இந்த பேஸ்ட்னா 1.5 கப் ஜீனி போட்டுக்கலாம். இது நல்லா குளிர்ச்சி சார். இந்த குடல்ல இருக்கிற புண்ணு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்லா கிளீனா சரியாகும். இந்த உடம்பு சூடு அதிகமா இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள இது நம்ம தினமும் யூஸ் பண்ணலாம். கீரை எல்லாம் குழந்தைங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நம்ம செஞ்சு வச்சோன்னா பூரியில, பிரெட்ல சாண்ட்விச் மாதிரி, சப்பாத்தி ரோலிங் விரும்பி சாப்பிடுவாங்க. எது வேணா விரும்பி சாப்பிடுவாங்க சார். சூப்பர். ரொம்ப புரத சத்து, சுண்ணாம்பு, இரும்பு கீரையில நம்ம சொல்லவே வேணாம். ஏகப்பட்டது இருக்கு. ஃபைபர், முட்டி எல்லாம் தேயுதுன்னு சொல்றாங்க இப்ப எல்லாம். ஆமா, கீரை தான் காலையில சாப்பிட சொல்றாங்க, பச்சை தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா நமக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது நல்லா கொதிக்கணுமா இப்போ? ஆமா சார், கொதிச்சு நல்லா கட்டியா அல்வா பதத்துல வரணும். அல்வா பதத்துல வரணும். அல்வா பதத்துக்கு வரணுமாங்க? நல்லா கிளறி விடுங்க. அப்பதான் நம்ம எடுத்து சாப்பிடலாம், பிரெட்ல எல்லாம் வச்சு குடுக்கலாம், நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சா? முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். வேற என்ன போடணும் இதுல இன்கிரிடியன்ட்?
வேற எதுவும் இல்லை சார். அவ்வளவுதான். கடைசியா இறக்கி வச்சு லெமன் ஒரு 5 சொட்டு போடணும். ஊத்தணும் அதுல. நல்லா இது இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு இதான உடனே ஒரு 5 சொட்டு லெமன் போட்டோம்னா டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகே. இப்போ ஏற்கனவே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஜாம் வந்து இங்க இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுமா? வாங்க. நிஜமாவே இந்த காயக்கல்பம் ஜாம் வந்து பிரமாதமா இருக்குங்க. இந்த கீரையோட அந்த கலர் இருக்கே சான்ஸே கிடையாது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர். அந்த கீரையோட அந்த பச்சை வாசனை வரவே இல்லை. அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுனால இல்லையா? சூப்பருங்க. நிஜமே ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நிஜமாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. ஓகேங்க. ஒரு சின்ன ரீகேப். கீரை காயக்கல்பம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முளைக்கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 2 இல்ல 3 விசில் வர வரைக்கும் நல்லா அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிற கீரை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப்பு கீரைக்கு 1.5 கப்பு சக்கரை அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு வந்து ஒரு 4 இல்ல 5 சொட்டு அது மேலே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட நீங்கள் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட கீரை காயக்கல்பம் தயாருங்க.